நம் நாட்டின் வரலாற்றில் இடம்பிடிக்கும் ஒரு புதிய நாணயம். நம் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஓர் 1000 ஆண்டுகள் பழமையான நம் தமிழ் அரசன் ராஜேந்திர சோழர் நினைவாக வரும் ஜூலை 27இல் நாணயம் ஒன்று வெளியிடுகிறார். இது வெறும் நிகழ்வல்ல, இது நம் இனத்தின், நம் மொழியின், நம் வரலாற்றின் உயிரெழுச்சி ஆகும். நம் சோழ பேரரசர் ராஜேந்திர சோழரை நினைவுகூரும் வகையில் சிறப்பு நாணயம் இந்திய அரசு வெளியிடுகிறது. இந்த நாணயம் பழமையை நினைவுபடுத்தும் பொருள் மட்டுமல்ல, இது உலகுக்கு நாம் நம் பெருமையை சொல்லும் தருணம். இவர் தன் தந்தை ராஜராஜ சோழர் கட்டிய தஞ்சை பெருவுடையார் கோயில் போல கங்கை கொண்ட சோழபுரத்தில் கட்டினார். அதற்கு கங்கை நீரை கொண்டு வந்து குடமுழுக்கு செய்தார். ராஜேந்திர சோழர் கங்கை நதி வரை படையெடுத்து வென்று கொண்டு வந்தவர். அவர் கங்கை வரை சென்று வென்றதில் தமிழனின் வீரமும் ஞானமும் இந்திய அளவில் இன்றும் பேசப்படுகிறது. ராஜேந்திர சோழன் கட்டிய கங்கை கொண்ட சோழபுரத்தில் ஜூலை 27இல் லட்சக்கணக்கான இதயங்களைத் தொட்ட இளையராஜாவின் இசை இப்போது 1000 வருட பழமையான கோயிலின் சுவரில் ஒலிக்கவிருக்கிறது. இளையராஜாவின் இசை மற்றும் ராஜேந்திர சோழனின் நகரம், இந்த இரண்டும் இணையும் போது அங்கே தமிழ் நாகரிகத்தின் முழு ஒலியையே நாம் கேட்கப் போகிறோம். நாணயம் மாறலாம், காலம் மாறலாம், ஆனால் தமிழின் பெருமையும் தமிழ் மன்னர்களின் வரலாறு என்றும் மாறாது. எப்போதும் உலகம் முழுவதும் பேசும் அளவிற்கு தினமும் புதிதாய் தமிழரின் பெருமை உயிர் பெறுகிறது.